விஜய்க்கு போடலாமா வேணாமான்ற டைலமால இருக்கவன கூட தொலைக்காட்சியில பேசக்கூடிய சில நண்பர்களோட பேச்சுக்களும் இந்த மாதிரியான சம்பவங்களும் நீங்களே அந்த பக்கம் தள்ளி விட்டுறீங்க. இவ்வளவு நாள் பேசியிருக்க மீட்டிங்ல பாஜக இந்த 3 வார்த்தையை, ஆர்எஸ்எஸ் இந்த 3 வார்த்தையை விஜய் சொன்னதை எந்தெந்த இடத்துல சொன்னார்னு எடுத்து காட்டிட சொல்லுங்க. என்ன சார் ஒரு நிமிஷம் என்ன பேசிட்டு இருக்காங்க சும்மா வாய்க்கு வந்தத சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஏன் நேரம் சார் இது எடுத்துக்கோங்க சார். ஏன் நேரம் உங்க நேரம் நான் குறுக்கிடாம இருக்கேன். எவ்வளவு பொறுமையா இருக்கிறேன் உங்கள்ட்ட முடிச்ச சார். நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுங்க, நீங்க லாஜிக்கா நியாயமா பேசுங்க. ஆனால் நீங்க ஒரே ஒரு வார்த்தை பாஜக இத உச்சரிக்கிறீங்க. ரைட் ஓகே. இல்ல இப்ப பாஜகவோட எதிர்ப்பை நிறைய இடத்துல நிறைய முறை பதிஞ்சாச்சு. இதான் உண்மை. அது அவருக்கு தெரியல, அவர் பார்க்கல அப்படின்னா தெளிவான அறிக்கை 2 பக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அதுல ஒன்றிய அரசு பத்தி தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த அறிக்கை இங்க வாசிங்க. எது தொடர்பாக எந்த அறிக்கை உங்களுக்காக எல்லாம் வந்து தனியா சார் சொல்லணும் சார். அப்படி இல்ல சார். இல்ல எந்த அறிக்கை எந்த அறிக்கை சார் சொல்லுங்க. எந்த அறிக்கை ஏன் இல்ல அப்படி விட முடியாது சார். போய் சொல்லிட்டு நகர முடியாது. போய் சொல்லிட்டு நகர முடியாது. எந்த அறிக்கை எடுக்க சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். 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 அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு காட்டுங்க. இங்கே படிங்க குதிச்சிங்கள. நீங்க என்ன மானம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் இவ்வளவு நீங்க தாம் தீம் குதிச்சதுக்கு ஒரு மானம் உள்ளவன் என்ன பண்ணணும்? எப்பா இதுக்கப்புறம் நான் ஊடகவியலாளர்னு வந்து உட்கார மாட்டேன், பத்திரிகையாளர்னு உட்கார மாட்டேன், எனக்கு மாணவ ரோசம் சூடு சொன்ன சோத்துல உப்பு போட்டு நான் திங்கிறேன் அப்படின்னா நான் வந்து திமுக ஆதரவு அப்படின்னு நான் போட்டு உட்காந்துக்கிறேன். அண்ணன் பேசுவாரா?